பார்த்தோன்னே பாதி பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஒருத்தர் கரெக்டாக கமெண்ட் பண்ணியிருந்தாரு, சிக்மா பாய் அப்படின்றவர். லூயினாருங்க, சாதாரண லூயினாரில் பிளடி லூயினார், டர்போவை சேர்ந்த டர்போ பிளேடு. ஸோ டர்போவை சேர்ந்த பிளடி லூயினார். அதுக்குன்னு வந்துட்டு இவனுக்கு வந்துட்டு அவக்கனிங் அவக்கனிங் பிளேட்லாம் இருக்குமான்னு எதிர்பார்க்காதீங்க. ஸோ இவனுக்கு வந்துட்டு நார்மலாக எப்படி நார்மல் ஒரு பிளேட் இருக்குமோ அந்த மாதிரி தான் இருப்பான். அவக்கனிங் பிளேட்லாம் இவனுக்கு வெளியே வராது. ஆனால் சரியான அட்டாக் டைப்பு. ஸோ அடுத்து லான்ச்சருங்க, சர்ஜி சீரீஸை சேர்ந்த ஸ்பார்க்கிங் லான்ச்சர், லெஃப்ட் சைடு ஸ்பார்க்கிங் லான்ச்சர். அழகுனா அழகு, அப்படி ஒரு அழகு, அப்படியே வானத்துலேருந்து இறங்குன மாதிரி இருக்கு. நம்மளுக்கு வந்துட்டு ஒரு லான்ச்சர் ஒன்று குறையா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், என்கிட்ட ஒரு லான்ச்சர் தான், ஒரே ஒரு எல்ஆர் ஸ்டிங் லான்ச்சர், அது டிபி சீரீஸை சேர்ந்தது. ஸோ நான் சொல்லிட்டே இருந்தேன் முதலேருந்தே லான்ச்சர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, ஒரு தரமான இது வந்துட்டு லெஃப்ட் சைடு நான் முதல்ல மென்ஷன் பண்ணிடுறேன். இது வந்துட்டு லெஃப்ட் சைடில் சுற்றுற ஸ்பார்க்கிங் லான்ச்சரு. இங்க ஒரு குத்து, அங்க வேணும்னா அங்க ஒரு குத்து, தேவைப்பட்டா இங்கே ஒரு குத்து, சென்டர்ல ஒரு குத்துதான். ஒரு தரமான லான்ச்சரு, ஸ்பார்க் வரும். தக்காளி ஸ்பார்க்கு வேண்டி தான் நான் வெயிட்டிங்க. பார்த்தீங்களா, ஸோ உள்ளே வந்துட்டு அது உள்ள பேப்பர். ஸோ இந்த ஸ்பார்க்கிங் லான்ச்சர் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார வந்துட்டு சாண்ட் பேப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஒரு மெட்டல் இருக்கும், அதாவது இரும்பு கம்மிங்க. அந்த பக்கமும் உள்ளே வந்துட்டு இந்த பக்கம் ஓட்டை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்துட்டு அந்த பேப்பர் வந்துட்டு சுற்றும் போது அதில் பட்டு தீப்பொறி உண்டாகும். ஸோ இதோட ஸ்டிங் லென்த் வந்துட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல. டிபி சீரிஸில் எவ்வளோ இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. அந்த டிபி ஸ்டிங் லான்ச்சருக்கு வந்துட்டு எவ்வளோ பெரிய ஸ்டிங் இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பார்க் வருது தெரியும் பார்த்தீங்களா, சரட்டு புருட்டுன்னு வருதா ஸ்பார்க்கு. ஸோ இதனால தாங்க எனக்கு ஸ்பார்க்கிங் லான்ச்சர்னால ரொம்ப பிடிக்கும். ஸோ லெஃப்ட் சைடுக்கு எனக்கு ஸ்பார்க்கிங் லான்ச்சர் வாங்கினதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட லெஃப்ட் சைடு நிறைய இருக்குது. ஸ்ப்ரைசன் லெஃப்ட் ரைட்லேயும் சுற்றும், ஃபேஃப்னியர் வந்துட்டு லெஃப்ட் தான், அதே மாதிரி லூயினரும் லெஃப்ட் தான். ஸோ ஸ்டிங்குமே பரவாயில்ல, குவாலிட்டியான அதே மாதிரி அந்த ப்ரைடட் கேபிள் உள்ள ஸ்ட்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியுது, அந்த உள்ளே சுற்றுது பார்த்தீங்களா, அது வழியாக வந்துட்டு ஸ்பார்க் வருது. ஸோ இருங்க, நான் டிவி லான்ச்சர் எடுத்து வரேன், அதை வச்சு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஸ்டிங் லென்த் எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்ப்போம். ஸோ வேணா கீழே என்ன கமெண்ட்டில் கேளுங்க, உங்களுக்கு வந்துட்டு டிபி லான்ச்சருக்கும் ஸ்டிங் லான்ச்சருக்கும் கம்பேரிசன் வேணுமா அப்படின்னு சொல்லி கேளுங்க. நான் என்ன கம்பேரிசன் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைட் கேபிள் நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த இடத்துல வந்துட்டு ஒரு ஒயிட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க, அது நல்லா இருக்குது. ஓகே, பரவாயில்ல. ஓகே, நம்ம வந்துட்டு இதை பிரித்து பார்த்துருமா லூயினாரா. சரி வாங்க, இதை வந்துட்டு ஒட்டு கவரு. ஸோ அதனால் இதை யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குங்க. நம்மளோட ஸ்டிங் லான்ச்சர் வந்துட்டு அது ஒட்டு கவர்ன்றனால வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு தந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் பெருசாக யூஸ் பண்ண மாதிரி தெரியலை. ஸோ நானுமே ஃபுல்லாக சுற்றி வர grip இடத்துலலாம் பார்த்தேன். ஸோ யூஸ் பண்ணாத மாதிரி தான் இருக்குது. ஆனால் லூயினாரை வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா வந்துட்டு இந்த மாதிரி பிக்கிறது மாதிரி, அதாவது கேண்டியை வந்துட்டு உரிச்சு சாப்பிடுவாங்க அந்த டைப்பு. சரி வாங்க பிரித்து பார்த்துடலாமா. ஸோ நீங்கள் நினைப்பீங்க, என்னடா இது வந்துட்டு லாட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு அன்பாக்சிங் பண்ணுறக்க லூயினார் அப்படின்னு. லூயினாரை மட்டும்தான் அன்பாக்சிங் பண்ணுவேன், வேறு எதையும் அன்பாக்சிங் பண்ண மாட்டேன் நண்பர்களே. ஸோ இது வந்துட்டு இதாங்க, இந்த இடத்துல டக்காரோ டொமையில் ரப்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு இங்கே பிளாஸ்டிக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல். ஸோ மேபி பிளாஸ்டிக் தேவை வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டக்காரோ டொமையில் ரப்பர் இருக்குங்க, அந்த இடத்துல ஃபுல்லாமே ரப்பர் இருக்கும். ஸோ ரப்பர்ன்றனால கொஞ்சம் ஸ்டாமினா நிற்கும், கொஞ்சம் நல்லா சுற்றும். ஆனால் பிளாஸ்டிக்ன்றனால அவ்வளோ சீக்கிரம் சுற்றாது, ஈஸியாக லூயினாருக்கு ஸ்டாமினா போயிடும். அண்ட் இதான் லூயினாரோட டிஸ்க்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஸ்பைக்காக இருக்கா. ஸோ மற்ற பிளேடு மேலே இது படும்போது சீக்கிரமாக பஸ்ட் ஆகிறதுக்கான இதான் இது. ஏன்னா லூயினார் ஒரு ரா அட்டாக் டைப் பிளேடு, தரமான அட்டாக் டைப்பு. இப்போதாங்க லூயினாரோட உண்மையான முகமே வெளியே வருது. மசா கெத்தா ஹோய் பார்த்தீங்களா, சுற்றி அந்த நம்ம பில்ஃபேருக்கு எல்கியர் உண்டு தெரியுமா, அந்த எல்கியரை மேலே ஃபிக்ஸ் பண்ண மாதிரியே இருக்கா லூயினாரில். ஸோ பின்னாடி பாருங்கள், அந்த ஒயிட் கலர் கூட சூப்பராக இருக்குங்க. சுற்றி வேறு மொத்தமாக 4 ட்ராகனு, நடுவில் ஒரு கோல்டன் ட்ராகனு. இந்த கோல்டன் ட்ராகன் மேலே ஏதோ ஓட்ட மாதிரி இருக்குங்க, அது வழியாக பேக்ரவுண்ட் தெரியுது. ஸோ நல்லா தான் இருக்குது. ஆனால் நட்டு போல்ட்லாம் ஒயிட் கலரில் இது பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க நட்டு. பார்க்க நல்லா தான் இருக்குது. அண்ட் சுற்றி வேறு ஒரு 4 ட்ராகன் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ராகன் மேலே அதுக்கு மேலேயும் ஸ்பீக்காக இருக்குது. ஸோ அது வழியாக அடிக்க வழியாக சீக்கிரம் பஸ்ட் ஆகும். அதான் இது ஒரு தரமான அட்டாக் டைப். சொல்லுவாங்க, போட்டு பார்த்துடலாமா. சிறப்பான ஆள் நீ. கிளிக் சவுண்டுமே பரவாயில்ல. ஆனால் என்ன மாட்ட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா அதோட டிரைவர் டொர்னேடோ மாதிரி இருக்குது, அதாங்க புயல் மாதிரி இருக்குங்க. ஆனால் டிஸ்க்கு கொஞ்சம் ஆடுது, அதனால் சுற்றும் போது கடன்னு சவுண்டு வரும் லைட்டாக. ரைட்டு, நல்லா தான் இருக்குது. கிளிக் சவுண்டு கூட நல்லா இருக்குது. ஆனால் பட் ரப்பர்னால சீக்கிரமாக கீழே விழுந்துடும். அதாவது ஸ்டாமினா பெருசாக இருக்காது, அதோட டிஸ்கவுண்ட் கடகன்னு ஆடுது. ஸோ இது லூயினாரோட ஸ்டிக்கரு. நான் ஸ்டிக்கர் இந்த இதில் ஒட்ட மாட்டேங்க. இது வெறும் லாட் அன்பாக்சிங் அந்த மாதிரி தான். லூயினார் அன்பாக்சிங் இல்லை, லாட் அன்பாக்சிங். லூயினார் அன்பாக்சிங் தான் ஸ்டிக்கர்லாம் ஒட்டுவோம், இதுக்கு கிடையாது.
ஓகேங்க. இத வந்துட்டு சுத்தும்போது எனக்கு தெரிஞ்சு மாஸா, கெத்தா, பங்கமா இருக்கும். நல்லா செட் ஆகுதுங்க. டிபி பிளேடு நான் வந்துட்டு டிபி லான்ச்சர்ல வைக்கும்போது பெருசா வந்து லூயினார்க்கு அட்டாச் ஆகல. லூயினார்ன்ற விட மத்த பிளேட்ஸ் எதுவுமே பெருசா வந்து அதில அட்டாச் பண்ணி நிக்கல. கொஞ்சம் நடுவுல கேப் இருந்துச்சு. பட் நம்ம ஸ்பார்க்கிங் லான்ச்சர்ல வைக்கும்போது நல்லா அட்டாச் ஆகுது. ஸோ அது வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு. சரி ஓகேங்க. வந்துட்டு இத மாட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அண்ட் டிஸ்க்குமே வந்துட்டு டிகுடிகுன்னு ஆடுது. ஒரு வேளை வேற டிஸ்க் போட்டா ஆடாதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அதையுமே வந்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். எனக்கு என்ன வருத்தம்னா, அதில வந்துட்டு டிப்ல கொஞ்சமா ரப்பர் ஒரு ஹார்டான ரப்பர் குடுத்துருக்கலாம். லூயினார்க்கு வந்து கீழ வந்துட்டு ஒரு நார்மல் ரப்பர் குடுத்துருப்பாய்ங்க டக்காரா டொமில. அட்லீஸ்ட் இது ஃபேக்ல ஒரு நார்மல் ரொம்ப ஹார்டான ரப்பர் குடுத்துருந்துருக்கலாம். குடுத்துருந்தா கொஞ்சம் வந்துட்டு மனசாரி இருக்கும். வந்துட்டு இவிங்க அப்படிலாம் பண்ணாம ஸ்ட்ராங்கான ரப்பர் ரப்பரே குடுக்காம பிளாஸ்டிக்ல குடுத்து வச்சுக்கிறாய்ங்க. அதான் மனசே கேக்கல. மன வருத்தமே. சரிங்க. நம்ம வந்துட்டு செகண்ட் டப்பா எடுத்துருவோமா? ஸோ நண்பர்களே, இதான் அந்த 2வது பாக்ஸு. ஸோ இதில என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு ஒரு அபூர்வமான பேஸ் இருக்க ஒரு பாக்ஸ். அது என்னடா அபூர்வமான அப்படின்னீங்கன்னா, ஃபேஃப்னீர் இருக்குங்க உள்ளார. என்ன ஃபேஃப்னீர்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஃபேஃப்னீருங்க. ஒரு தரமான ஃபேஃப்னீர். சரி வாங்க பார்த்தரலாமா? ஓப்பன் பண்ணா என்ன இருக்கு? உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இது என்ன ஃபேஃப்னீர்ன்றது உங்களுக்கு மாசா கெத்தா கேப்டனா தெரிஞ்சிருக்கும். இருங்க, அதை எடுத்து வச்சிடலாம். என்ன ஃபேஃப்னீர் நானே சொல்லிடுறேன். வேனிஷ் ஃபேஃப்னீர். டிபி சீரிஸை சேர்ந்த வேனிஷ் ஃபேஃப்னீர். இவன்கிட்ட இருந்தால் நம்ம ஆள் வந்துட்டு ஒரு கியரை ஆட்டையே போடுவான்றத அவன்கிட்ட தான் எல்லாமே ஆட்டையே போட்டான்து. பெல் டைசோரா அவனோட பிளேபிளேடை பார்த்து தான் எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகி எல்லாரும் ஹை மோடு லோ மோடுன்னு சொல்லி எல்லா பக்கமும் ஆட்டையே போட்டான்து. அதனால அவன் ஆட்டையை போடுறதுல தப்பு இல்லை. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டிக்கர். என்ன ஸ்டிக்கர்னு தெரியுதா? ஆஸ்டல் ஸ்ப்ரைசன். என்ன நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்குல்ல. பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஆஸ்டல் ஸ்ப்ரைசன். ஐயோ மீண்டுமா இல்லை புரியல அப்படின்ற மாதிரி வர்ற பிளேட் எல்லாமே டேமேஜ் ஆகியே வருது. சபா இப்பவே கண்ணை கட்டுது. ஸோ கைஸ், இதான் ஆஸ்டல் ஸ்ப்ரைசன். ஸோ இருங்க, இது வந்துட்டு ஓப்பன் ஆகலை. இந்த வாட்டி வந்த வந்துட்டு ஓப்பன் ஆகலை. ஓப்பன் ஆகி தான் இருக்குது. கிளம்புறேன், வீட்டுக்கு போறேன். இதுங்களோட என்னால ஆட முடியாது கேம். இதுவும் ஓப்பனில் தான் இருக்கா? நான் ஓப்பன் பண்ணலையே. ஆல்ரெடி ஓப்பனில் வச்சுருக்காங்க. டென்ஷன் ஏற்றுறான்ல. எனக்கு ஒரு ஆஸ்டல் ஸ்ப்ரைசன் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து நான் ஒரு ஆஸ்டல் ஸ்ப்ரைசன் வாங்கியிருப்பேன். ஓப்பன் ஆகிட்டுங்க. என்னால் ஒன்றுமே பார்ப்போம். சரிங்க, இதான் வந்துட்டு நம்ம ஃபேஃப்னீர். இதை வந்துட்டு அன்பாக்சிங் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ கைஸ், இதோட இதை முடிச்சுக்கலாம். நான் வந்துட்டு முடிஞ்சால் லூயினாரோட கேம் பிளே போட்டு விட்றேன். அதாவது வந்துட்டு கேம் பிளேன்ற மாதிரிங்க, லூயினாரோட வீடியோ போட்டு விட்றேன். அதாவது பேட்டில் வீடியோ பாருங்கள். பை கைஸ், பை.